தமிழ், இது உண்மையின் குரல். ஜீ தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி, மற்ற கட்சிகளுக்கு அல்ல. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழ்நாடு தலை குனியாது பரப்புரை பொதுக்கூட்டம் சோளிங்கர் பெருமாள் கோவில் அருகே மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமையில் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்கம், மாவட்ட குழு துணைத் தலைவர் நாகராஜன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர், வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன், காவேரிப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் தெய்வ சிகாமணி ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன், மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிட்டு திமுக ஆட்சிக்கு வாக்களிக்கவிடக்கூடாது என்ற முயற்சியில் மகளிர் உரிமை தொகை மீது வழக்கு பதிவு செய்தது. இதையெல்லாம் முறியடிக்க தமிழக முதல்வர் திடீரென அனைத்து மகளிர் கணக்குகளிலும் 5000 ரூபாய் செலுத்தி வியப்பை உண்டாக்கினார். எவ்வளவு சித்து வேலைகள் செய்தாலும் பாஜக கூட்டணியில் பம்பரத்தில் உள்ள கட்சிகள் எனவும் இந்த கட்சி அதானி அம்பானி கயிறை கொண்டு சுழற்றுகிறது, கயிறு இழுத்து விட்டால் பம்பரம் சாய்ந்துவிடும். திராவிட கட்சி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல் அந்த பொம்மையை எப்படி சாய்த்தாலும் திரும்ப எழுந்து நின்று தான் கடமையை செய்யும். இதுதான் திராவிட ஆட்சி. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளோடு எங்களுக்கு போட்டி இல்லை. ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கும் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் ஒரு பொருட்டே இல்லை எனவும் பேசினார்கள். உடன் மாவட்ட துணை செயலாளர் துரை மஸ்தான், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் கவிதா கலைக்குமார், நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், குமுதா குமார், அன்பரசு, பாபு, செல்வி, அருணாதி, சரத் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட திமுக மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் தணிகை பெருமாள் யாமின் சாரி நன்றி கூறினார். நீ 10,000 கோடி நிக்க வச்சா கூட என் மக்களை நான் பார்த்துக்கிறேன் சொல்ற மாதிரி உரிமை தொகை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த உரிமை தொகையை நிறுத்துறதுக்காக பாஜக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, அப்புறமா தெரிய வந்தது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு 3-4 மாதம் நிற்க வச்சிடலாம், இவங்க எப்படி போய் மக்களுக்கு ஓட்டு கேட்பாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு சதி பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் ஒன்றிய பிஜேபி சார்பாக போய் போடுறாங்க. இது தலைவர் யாருக்குமே தெரியாது, இதை நன்கு அறிந்து இதை முறியடிக்க என்ன பண்ணாரு, பின்னாடி நீ 1000 ரூபாய் நிறுத்தினீங்கன்னா என் மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி சென்ற வாரம் யாருக்குமே தெரியாது, எம்எல்ஏக்கும் தெரியாது, மதுரைக்கும் தெரியாது, எந்த பெரிய நிர்வாகிக்கும் தெரியாது. தலைவர் அவர் மனதில் வைத்து 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக எல்லா பெண்மணி தாய்மார்களுக்கும் அக்கௌண்ட்டில் போட்டார். பிஜேபி அவங்க கூட இருக்க அதிமுக எப்படி இருக்காங்கன்னா ஒரே ஒரு குறுகிய இந்த மதவாத சக்தி என்ற ஒரு சின்ன ஒரு இதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது. தஞ்சாவூர் பொம்மை பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கும், கீழே அகலமாக இருக்குமா, பேஸு மேலே இப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும், எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும். அதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நம்ம கொள்கை வலுவான கொள்கை, எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி நீங்கள் கீழே எப்படி சாய்ஞ்சாலும் மேலே நின்றுடும். நீங்கள் ஆட்சியில் இருக்கும் இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் இது கீழே நிறுத்தினாலும் அமர்த்தினாலும் திருப்பி மேலோங்கி நின்றுடும். அதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. நம்ம தலைவரோட 2.0 இப்படி தான் இருக்க போகுது. அதுதான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை தலைகுனை விடமாட்டேன் என்ற அந்த தலையாட்டி பொம்மை போல நம்ம ஆட்சி 2.0 அமைப்பு போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு தான் நீங்கள் தேர்தல் இன்னைக்கு போட்டி யாருக்கு, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் நம்ம போட்டியை யாருக்குன்னா டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம் என்று